ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு டிசம்பர் 29, 30 மற்றும் 31 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய சவால்கள் நாளைய வாய்ப்புகளாகும், விரக்தி அடையாதீர்கள். சரிங்களா, நம்ம செல்லக்கூடிய பாதையில் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடங்கல்கள், சிரமங்கள், சவால்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நமக்கான நாளைய வாய்ப்புகள். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் வெற்றியாளர்களாக மாறும். அதனால் நமக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் விரக்தி அடையக்கூடாது. அந்த தோல்வியிலிருந்து நாம் மீண்டு தொடர்ந்து முன்னேறி சொல்லுவோமானால் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக மாறும். சரிங்களா, பாருங்கள், இன்றைய சவால்கள் நாளைய வாய்ப்புகளாகும், விரக்தி அடையாதீர்கள். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சில அரசு நிகழ்வுகளில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு சில விஷயங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். அது குறித்த தகவல்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநிலத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களையும் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் சென்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் புதுமை பெண் திட்டம், நமக்கு ஏற்கனவே தெரியும் புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது 2022 தொடக்கப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராவாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம்னு சொல்லுவாங்க, அதனுடைய இன்னொரு பெயர். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆரம்பத்தில் இந்த திட்டம் தொடங்கப்படும் போது 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவிகள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்காக முதல்ல என்ன திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து அவங்க உயர்கல்வி படிக்கும்போது அவங்களுடைய உயர்கல்வியில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் புதுமை பெண் திட்டம். இப்போ இந்த திட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், எப்படி அரசு பள்ளிக்கூட மாணவிகளுக்கு முதல்ல இது வழங்கப்பட்டுச்சோ தற்பொழுது இந்த திட்டமானது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தற்பொழுது நேற்றைய தினம் விரிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அதாவது முதல்ல இந்த திட்டம் 2022 ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அரசு பள்ளி மாணவிகள் மட்டும் பயனடைஞ்சாங்க. சற்றேறக்குறைய 4.25 லட்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்தாங்க. தற்பொழுது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூட மாணவிகளுக்கு என்ன செய்யப்படும் சொன்னால் விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 75,000 பேர் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, ரைட். அப்போ நாம் முதல்ல தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 2022 தமிழ்நாடு அரசாங்கம் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த புதுமை பெண் திட்டம் தொடங்கப்படும் போது அரசு பள்ளிக்கூடங்களில் 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பெறும்போது அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் என்ன செய்யப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகள் சேர்த்து அப்படிங்கிற அடிப்படையில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இந்த ரெண்டுலையும் 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆரம்பத்தில் 4.25 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. இப்போ விரிவுபடுத்தப்பட்டதன் மூலமாக கூடுதலாக ஒரு 75,000 பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மினி டைடல் பூங்கா என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது டைடல் பார்க் நமக்கு தெரியும், அதே போல் அதில் மினி, சரிங்களா, நியோ டைடல் பார்க் சொல்லலாம். மினி டைடல் பூங்கா சற்றேறக்குறைய 4.16 ஏக்கர் பரப்பளவில் 63,000 சதுரடி பரப்பில் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இது திறந்து வைக்கப்பட்டிருக்குது. சற்றேறக்குறைய 650 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாற்றக்கூடிய வகையில் பல்வேறு நவீன வசதிகளோடு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு பெருக்கக்கூடிய வகையில் இந்த மினி டைடல் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ தூத்துக்குடியில் 2 மிக முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது புதுமை பெண் திட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அரசு பள்ளி மாணவிகளுக்கு மட்டுமான திட்டமாக இருந்தது. தற்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு இந்த திட்டம் என்ன செய்யப்பட்டு சொன்னால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி டைடல் பூங்கா சற்றேறக்குறைய 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் 11வது ப்ரோ கபடி லீக் போட்டிகள்
இந்தியாவில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு சுற்றுகளாக இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெற்று வந்து இந்தியாவிலிருந்து ஆகச்சிறந்த அணிகள் பங்கெடுத்திருந்தாங்க. இறுதிப் போட்டி புனேயில் நடத்தப்பட்டுச்சு. இந்த இறுதிப் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் பாட்னா பைரேட்ஸ் வந்து மோதினாங்க. பாட்னா பைரேட்ஸ் ஏற்கனவே பல தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றின ஒரு வலுவான அணி. ஹரியானா ஸ்டீலர்ஸ் கடந்த ஆண்டு இறுதி வரைக்கும் போய் தோல்வி அடைந்தாங்க. இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரியானா ஸ்டீலர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வலிமை வாய்ந்த பாட்னா பைரேட்ஸ் அணியை தோற்கடித்து முதல் தடவையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய 11வது ப்ரோ கபடி லீக் போட்டியினுடைய இறுதி ஆட்டம் புனேயில் நடைபெற்றது. இறுதி சுற்றுல பாட்னா பைரேட்ஸை தோற்கடித்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் முதல் முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா. சரிங்களா? அதாவது 1/1/2000 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியில் சற்றேறக்குறை 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை வந்து அப்போதைய முதலமைச்சரான திரு மு கருணாநிதி அவர்களால் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால் திறந்து வைக்கப்பட்டது. அதனுடைய 25 ஆண்டுகள் நிறைவு வெள்ளி விழா என்ன செய்யப்படுகிறது சொன்னால் தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தால். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான அதாவது சமீபத்தில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னால் அந்த 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்லியிருந்தார், பேரறிவின் சிலைன்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சிருந்தார். அந்த அடிப்படையில் திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரறிவு சிலை அப்படிங்கிற பேரில் ஒரு கல்வெட்டு ஒன்று புதிதாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை நேற்று தான் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணுயர நிற்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடிகளை கூண்டு பாலம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் வடிவமைக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த கண்ணாடிகளை கூண்டு பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து என்ன பண்ணார் சொன்னால் அதில் வாக் போனார் அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது கன்னியாகுமரி கடல் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிங் மூலமாக பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த 2 விவேகானந்தர் பாறை அண்டு திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2க்கும் நடுவில் ஒரு கண்ணாடி பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் உடைய அந்த கண்ணாடி பிரிட்ஜ், அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடியால் இருக்கும், 2 சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா முழுசும் கண்ணாடி போட்டால் அது வந்து எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நடுவில் கண்ணாடி போட்டு 2 பக்கம் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் பொதுமக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வகையில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கடலுக்கு நடுவில் ஒரு 2 பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் ஒரு கண்ணாடி கூண்டு இலைப்பாலம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியமான இந்த பாலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு வந்து அந்த 25 ஆண்டுகள் நிறைய முன்னிட்டு என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது கடல் அலைகள் எழக்கூடிய உயரத்திற்கு மேலாக, அதாவது சற்றேறக்குறைய கடல் அலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 அடி உயரத்துக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய உயரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணாடி கூண்டலை பாலம் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு வந்து லோகோ, அதாவது வள்ளுவம் போற்றுதும் அப்படிங்கிற பேரில் லோகோலாம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத நாம் கடந்த ஒரு சில வகுப்புகளுக்கு முன்னால் பார்த்துருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்போ நாம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி கடலில் 2000வது வருஷத்தில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட வள்ளுவர் சிலை தற்பொழுது வெள்ளி விழா காணுகிறது. அந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய வகையில் கண்ணாடி கூண்டு இலைப்பாலம் என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற பெயர் சூட்டக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று அந்த அடிப்படையில் அதற்கான கல்வெட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் சிஆர்பிஎஃபினுடைய புதிய டைரக்டர் ஜெனரலாக தலைமை இயக்குநராக பார்த்தீங்கன்னு சொன்னால் விதுல்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். விதுல்குமார் 1993ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி. இவர் தற்பொழுது இந்த சிஆர்பிஎஃபினுடைய சிறப்பு தலைமை இயக்குநராக பொறுப்பில் இருந்தார். தற்பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தலைமை இயக்குநராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1939 உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு தான் என்ன அப்படின்னு சொன்னால் சிஆர்பிஎஃப். சரியா? ரைட். அப்போ நாம் தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய புதிய தலைமை இயக்குநராக விதுல்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். 1993ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி. தற்பொழுது அவர் சிஆர்பிஎஃப்ல சிறப்பு தலைமை இயக்குநராக பொறுப்பில் இருந்தார். தற்பொழுது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் PSLV 60 ராக்கெட் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற பேரில்
ஏ மற்றும் பி அப்படிங்கக்கூடிய 2 விண்கலன்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸுக்கு வெற்றிகரமாக நேற்றைய தினம் இரவு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இது வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எதற்காக இந்த ஸ்பேடெக்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதனுடைய சுருக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பேடெக்ஸ். சரியா? அதாவது 2035 இந்தியா தன்னுடைய நாட்டுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் அமைக்க இருக்கிறாங்க. அதனுடைய பெயர் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். சரிங்களா? இப்போ இதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்பேடெக்ஸ் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஆய்வுக்கலன் இருக்கும், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வீரர்கள் போவாங்க வருவாங்க. அப்போ வீரர்கள் இங்கேருந்து போகக்கூடிய அந்த விண்கலத்திலிருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் மாறணும். அப்போ அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு இணைப்பு பாலம் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ளே போவாங்க வெளியில் வருவாங்க. இப்போ அதற்கு முன்னோட்டமாக தான் என்ன செஞ்சப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2 செயற்கைக்கோள்களை இந்தியா விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒன்றன் பின் ஒன்றாக அது இணைந்து சுற்றி வரக்கூடிய நிகழ்வுகளில் அதை 2 பக்கத்தில் கொண்டு வந்து என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 வாரங்களுக்குள்ள அதை ஒன்றோடு ஒன்று இணைக்க இருக்கிறாங்க. இப்படி ஒன்றோடு ஒன்று இணைப்பதன் மூலமாக ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு ஆட்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதேபோல் எரிபொருளை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனுடைய ஒரு முன்னோட்டமாக அதாவது வந்து நாம் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ககன்யான் திட்டத்தில் ஸ்பேஸுக்கு வந்து விண்வெளி வீரர்கள் அனுப்ப இருக்கிறோம். அதுக்கடுத்து 2035 தனிப்பட்ட முறையில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போல நாமளும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்க இருக்கிறோம். அப்போ இதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக அது குறித்த ஆய்வுகளில் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும், ஒரு போகக்கூடிய வீரர்கள் வெற்றிகரமாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் இப்போ தற்போது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் 2 விண்கலன்கள் இருக்கும். சரிங்களா? அதாவது விண்ணில் இருக்கக்கூடிய விண்கலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியினுடைய ஒரு தொடக்கமாக தான் இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் அனுப்பப்பட்டிருக்குது. A and B 2 சேட்டலைட்ஸ் 220 ஒன்று பார்த்தீங்கன்னா 220 கிலோ எடையுடையது 2 விண்கலன்கள். இது பூமியிலிருந்து சற்றே இருக்கிற 476 கிலோமீட்டர் உயர சுற்றுப்பாதையில் என்ன செய்யப்பட்டிருக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு 2 வாரத்தில் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 தனித்தனியாக இருக்கக்கூடிய விண்கலன்கள் அப்படி பக்கத்தில் கொண்டு வந்து 2ஐயும் இணைக்க போகிறோம். நம்ம ரயிலில் பார்த்துருப்போம், ரயில் பெட்டிகள் வந்து ஒரு பெட்டி இன்னொரு பெட்டிக்கும் இடையில ஒரு ஜாயின் கொடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 விண்கலன்களையும் ஒருங்கிணைக்க இருக்கிறாங்க. இப்படி நம்ம வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சாதனை நிகழ்த்தி உலகினுடைய 4வது நாடாக இந்தியா மாற இருக்குது. இதற்கு முன்னால் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற 3 நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதனுடைய நோக்கம், மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொன்று விண்கலத்துக்கு விண்வெளி வீரர்கள் மாறுவதற்கும் எரிபொருளை மாற்றிக்கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக, அதனுடைய ஒரு முன்னோட்டமாக, அதனுடைய ஒரு தொடக்கமாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஆய்வுக்கலன்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் முதல் தினத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரோ வந்து ஒரு அற்புதமான சாதனை நிகழ்த்தியிருந்தாங்க. ராக்கெட் அனுப்பி சேட்டலைட் அனுப்பியிருந்தாங்க. அதே போல் ஆண்டினுடைய இறுதியான நேற்றைய தினமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பி சேட்டலைட்டுகளை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆண்டினுடைய தொடக்கம் மற்றும் இறுதியிலையுமே ஒரு முழு ஆண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரோ ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. கூட இனி வரக்கூடிய காலங்களிலும் இஸ்ரோ நிறைய சாதனைகள் நிகழ்த்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் விண்வெளியில் 2 விண்கலன்களை இணைக்கக்கூடிய பணியினுடைய ஒரு தொடக்கமாகவும் இந்தியாவில் ககன்யான் திட்டத்தின் அடிப்படையில் வீரர்களுக்கு ஸ்பேஸுக்கு அனுப்புவதனுடைய ஒரு திட்டத்தினுடைய ஒரு முன்னோட்டமாகவும் அதேபோல் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை அமைப்பதனுடைய ஒரு தொடக்கமாகவும் ஸ்பேடெக்ஸ் என பண்ணக்கூடிய ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான 2 ஆய்வுக்கலன்களை 2 சேட்டலைட்டை இஸ்ரோ வெற்றிகரமாக PSLV C60 ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 28 மாநிலங்கள் இருக்குது, 3 யூனியன் பிரதேசங்களில் வந்து சட்டப்பேரவை இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தற்போதைய சூழ்நிலையில் 31 முதல்வர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த முதல்வர்களில் பணக்கார முதலமைச்சர் யார், ஏழையான முதலமைச்சர் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையை ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு சங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவினுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் இல்லையா, அவர் தான் இந்தியாவிலே பணக்கார முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு சற்றேற குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 931 கோடி. சரிங்களா? 931 கோடியோடு சந்திரபாபு நாயுடு முதல் இடத்துல இருக்கிறாரு. 2வது இடத்துல அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சருடைய பெமா காண்டு 332 கோடி 2வது இடத்துல இருக்கிறாரு. கர்நாடகாவினுடைய முதலமைச்சருடைய சித்தராமையா அவர்கள் சற்றேருக்கு 51 கோடிகளோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சற்றேறக்குறைய 8.8 கோடி சொத்து மதிப்போட இந்த பட்டியலில் 14வது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சார் அப்போ கடைசி இடத்துல யார் சார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி இடத்துல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. சரிங்களா? மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வெறும் 15 லட்சத்தோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலில் ரொம்ப ஏழ்மையான முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்தோட கடைசி இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படிங்கக்கூடிய சங்கம் இந்தியாவில்
சொத்து மதிப்பின் அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யார், கடைசி இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாட்டிலேயே பணக்கார முதலமைச்சராக ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு முதலிடத்தில் இருக்கிறார். அருணாச்சல பிரதேசனுடைய பெமா காண்டு 2வது இடத்துல, கர்நாடகத்தினுடைய சித்தராமையா 3வது இடத்துலையும் இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 8வது இடத்துல இருக்கிறாரு. கடைசி இடத்துல வெறும் 15 லட்சம் ரூபாயோட மம்தா பானர்ஜி அவர்கள் கடைசி இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்தாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், சத்ரபதி சிவாஜி அவர்கள் மராட்டியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமான ஒரு பெரிய வீரர் மன்னர் தான். யாருன்னு சொன்னால் சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவில் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மாமன்னர். சரிங்களா? அவருடைய சிலை என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தற்பொழுது கிழக்கு லடாக் பகுதியில், அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அந்த எல்லை கோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு லடாக் பகுதி அப்படின்னா நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால், கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே நடைபெற்ற ஒரு கைகலப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்திய மற்றும் சீன வீரர்கள் மோதி கொண்டாங்க. இருதரப்புலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. சற்றேறக்குற ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறமா தற்பொழுது தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பல்வேறு கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமாக அங்கே ஒரு அமைதியான சூழல் நிலவி இருக்குது. இப்போ இந்த கைகலப்பு நடைபெற்ற அந்த பாங்காங் ஏரி பகுதி பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்திய ராணுவம் சார்பில் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை ஒன்று பிரம்மாண்டமான முறையில் நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது கடல் மட்டத்திலிருந்து சற்றேறக்குறைய 14,300 அடி உயரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திய ராணுவம் சார்பில் சமீபத்தில் திறப்பு விழா நடத்தப்பட்டுச்சு. அதாவது சிவாஜி அவர்களுடைய வீரம், தொலைநோக்கு பார்வை மற்றும் வலுவான நீதி இதை பறைசாற்றக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சிலை அங்கு வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா சீனா இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லைக்கோட்டு பகுதியில், அதாவது கிழக்கு லடாக் பகுதியில் பாங்காங் ஏரி பகுதியில் இந்திய ராணுவம் சார்பில் மராட்டிய மாமன்னரான சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சிவாஜி அவர்களுடைய வீரம், தொலைநோக்கு பார்வை, வலுவான நீதியை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கான ரேபிட் செஸ் பிரிவில் இந்திய வீராங்கனை ஹொனேரு ஹம்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பல சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் புள்ளிகளின் அடிப்படையில் ஹொனேரு ஹம்பி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹொனேரு ஹம்பி ஏற்கனவே 2019 இதே போட்டியில் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த போட்டியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டும் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த போட்டியில் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 2வது போட்டியாளர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக யார் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹொனேரு ஹம்பி மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான ரேபிட் செஸ் பிரிவில் இந்திய வீராங்கனை ஹொனேரு ஹம்பி 2வது முறையாக 2019 அப்புறமாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த போட்டியில் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 2வது வெற்றியாளர் இவங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடவர் பிரிவில் ஓப்பன் பிரிவு, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்ய வீரர்களில் ஒருவரான அலதர் முஸ்லிம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை நிகழ்த்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். பல சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் இந்திய வீரர்கள் உட்பட பல பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் முதல் இடம் பிடித்தது யாருன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய அலதர் முஸ்லிம். சரிங்களா? ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் உலகினுடைய அதிவேக ரயில். சரிங்களா? உலகினுடைய அதிவேக ரயில் எங்கு இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சீனாவில். சரிங்களா? அதாவது மணிக்கு சற்றேறக்குறைய 450 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய புல்லட் ரயிலான CR 450 அப்படிங்கக்கூடிய இந்த ரயில் சீனாவில் தற்பொழுது சோதனை அடிப்படையில் ஓட்டம் சரிபார்க்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக அது புழக்கத்துக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த உலகத்திலே மிக வேகமாக இயக்கப்படக்கூடிய புல்லட் ட்ரெயினாக அது மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். வேகம், எரிசக்தி பயன்பாடு, உள்ளிறைச்சல் குறைப்பு போன்ற அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளோடு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த புல்லட் ட்ரெயின் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இங்கே தெரிஞ்சுள்ள தகவல், உலகினுடைய மிக அதிவேகமாக சற்றேறக்குறைய மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய CR 450 அப்படிங்கக்கூடிய ரயில் எங்கு இயக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் சீனாவில் இயக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பாவுடைய தகவல் என்னன்னு சொன்னால் ஜிம்மி கார்ட்டர் மறைவு. சரிங்களா? ஜிம்மி கார்ட்டர் யார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கானுடைய முன்னாள் அதிபர்களில் ஒருத்தர் தான் ஜிம்மி கார்ட்டர். சற்றேறக்குறைய 100 வயதில் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் மூலமாக அமெரிக்காவில் வாழ்ந்து மறைந்த முன்னாள் அதிபர்களில் மிக நீண்ட காலம் உயிரோடு இருந்தவர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக யார் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜிம்மி கார்ட்டர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அமெரிக்காவினுடைய 39வது அதிபராக 1971 81 வரைக்கும் ஜனநாயக கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முன்னாள் அதிபர் தான் யாருன்னு சொன்னால் ஜிம்மி கார்ட்டர்.
1978 அப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். அவர் ஹரியானாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிடக்கூடிய வகையில் ஹரியானாவில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு காச்சன்புரி அப்படிங்கிற பேரில் அவருடைய நினைவாக ஒரு கிராமத்துக்கு அவருடைய பேரை சூட்டப்படுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 1979 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தார். தன்னுடைய பணி ஓய்வுக்கு அப்புறமாகவும் உலகளாவிய அளவில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு வகையான போருக்கு எதிரான, அணு ஆயுதங்களுக்கு எதிரான, அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பருவநிலை மாற்றத்திற்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் 2002ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நாம் ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர்கள் ஒருவரான 39வது அதிபரான ஜிம்மி கார்ட்டர் வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய 100வது வயதில் காலமானார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் மூலமாக அமெரிக்காவில் உயிர் வாழ்ந்த அதிபர்களிலேயே மிக நீண்ட காலம் வாழ்ந்த நபராக யார் கருதப்படுகிறார் சொன்னால் ஜிம்மி கார்ட்டர். 1977 81 வரைக்கும் அதிபராக இருந்திருக்கார். 78 அப்போதைக்கு இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். அவர் வருகையை ஒட்டி ஹரியானாவில் ஒரு கிராமத்துக்கு காச்சன்புரி அப்படிங்கிற பேரை அவருடைய நினைவாக அவருடைய பெயரை சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு அதிபர்கள் ஒருவராக ஜிம்மி கார்ட்டர் விளங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் 1979 ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். அந்த அடிப்படையில் 2002 அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கத்தால் 2022 தொடங்கப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உரு திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம், தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த திட்டம் தொடங்கப்படும் போது அரசு பள்ளிக்கூடங்களில் 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவர்கள் உயர்கல்வியை அவங்க படிக்க போனாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டமாக இது முதல்ல தொடங்கப்பட்ட. தற்பொழுது இந்த அரசு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் என்ன செய்ய விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்வுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தை விரிவாக்கம் செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த திட்டத்தில் ஆரம்பத்தில் சற்றேறக்குறைய 4.25 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுட்டு வந்தாங்க. தற்பொழுது புதிதாக ஒரு 75,000 பேர் கூடுதலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால், தூத்துக்குடியில் சற்றேறக்குறைய 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.16 ஏக்கர் பரப்பளவில் 63,000 சதுரடி பரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி டைடல் பூங்கா கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அதை திறந்து வைத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். சற்றேறக்குறைய 650 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாற்றக்கூடிய வகையில் அதிநவீன வசதிகளோடு இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தாக பூனேயில் நடைபெற்ற 11வது ப்ரோ கபடி லீக் போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், பலம் வாய்ந்த பாட்னா பைரேட்ஸ் அணியை தோற்கடித்து முதல் முறையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கன்னியாகுமரி கடலில் 133 அடி உயர திருவள்ளூர் சிலை நம்ம பார்த்துருப்போம். அது 1/1/2000 அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டு சற்றேறக்குறைய 25 ஆண்டுகள் நிறைவடையக்கூடியது வெள்ளி விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சிலையை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு பெயர் சூட்டியிருந்தார். அதற்கான கல்வெட்டு தற்பொழுது திறக்கப்பட்டிருக்குது முதலமைச்சர்களால். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய வகையில் கண்ணாடி இலை கூண்டு பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 77 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலத்தில். அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால், சிஆர்பிஎஃப் 1939 உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு தான் சிஆர்பிஎஃப். இதனுடைய புதிய தலைமை இயக்குநராக விதுல்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்த்தோம். 1993 உத்தரப்பிரதேச பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி அவர். தற்பொழுது சிஆர்பிஎஃப்ல சிறப்பு தலைமை இயக்குநராக பொறுப்பில் இருந்தார். தற்பொழுது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பேஸ் டெக்ஸ், அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இந்தியா 2035 தனக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் அமைக்க இருக்கிறாங்க, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். அதனுடைய ஒரு முன்னோட்டமாகவும் ககன்யான் திட்டத்தில் விண்வெளி வீரர்களை ஸ்பேஸுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. அதனுடைய திட்டத்தினுடைய ஒரு முன்னோட்டமாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஸ்பேஸில் இரு விண்கலன்களை இணைக்கக்கூடிய வகையில் அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஸ்பேஸ் டெக்ஸில் ஏ அண்ட் பி அப்படின்னு கூடிய தலா ஒவ்வொன்றும் 220 கிலோ எடையுடைய 2 செயற்கைக்கோள்கள் என்ன செய்யப்படும் சொன்னால், விண்ணுக்கு நேற்றைய தினம் PSLV C-60 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இஸ்ரோவால் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 2 விண்கலங்களும் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஸ்பேஸில் ஒருங்கிணைக்கப்பட இருக்குது. அதாவது இந்த 2 விண்கலத்தை ஒருங்கிணைப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஸ்பேஸுக்கு வீரர்கள் போகும்போது ஒரு விண்கலத்திலிருந்து இன்னொரு விண்கலத்திற்கு இடம் மாறவும் எரிபொருள்களை பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு முன்னோட்ட திட்டமாக இது தற்பொழுது ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு முன்னால் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற 3 நாடு மட்டும்தான் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கிறாங்க ஸ்பேஸில். இது வெற்றிகரமாக அமைஞ்சு அப்படின்னு சொன்னால் அத்தகைய பெருமைக்குரிய 4வது நாடாக இந்தியா மாறும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய உலகினுடைய மிக அதிவேகமான புல்லட் ட்ரெயினான CR-480 சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது அதிநவீன வசதிகளோட வேகம், எரிசக்தி பயன்பாடு, உள்ளிறைச்சல் குறைப்பு போன்ற பல்வேறு அதிநவீன
நவீன வசதிகளோட சீனா இதை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வந்து இந்தியாவில் பணக்கார முதலமைச்சர்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆந்திராவினுடைய தற்போதைய முதலமைச்சருடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் 931 கோடியோட இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கார். மட்டும் பெமா காண்டு அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் 2வது இடத்துலையும், அதேபோல் கர்நாடகத்தினுடைய சித்தராமையா 3வது இடத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 8.8 கோடி சொத்து மதிப்போட பார்த்தீங்கன்னு சொன்னால் 14வது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பட்டியலில் கடைசி இடத்துல 15 லட்சம் ரூபாயோட மேற்குவங்கத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடைசி இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிழக்கு லடாக் பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா சீனா இந்த ரெண்டினுடைய எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்தருடைய பாங்காங்கி ஏரி பகுதியில் இந்திய ராணுவம் சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மராட்டிய மாமன்னரான சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பிரம்மாண்டமான சிலை உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சிவாஜி அவர்களுடைய வீரம், தொலைநோக்கு பார்வை மற்றும் வலுவான நீதியை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்திய ராணுவம் இதை திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான ரேபிட் பிரிவில் இந்திய வீராங்கனை நேரு கம்பி 2வது முறையாக 2019 அப்புறமா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்காங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில் 2வது முறையாக வெற்றி பெற்று 2வது போட்டி அப்படின்னு பெருமைக்குரிய நபராக நேரு கம்பி மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். மகளிருக்கு ஆண்களுக்கான ஓப்பன் பிரிவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஒலதர் முஸ்லிம் என்ன பண்ணியிருக்காங்க, சாம்பியன் பட்டம் கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான, அதாவது அமெரிக்காவில் அதிபர்கள் மிக நீண்ட காலம் உயிரோடு இருந்தவரான ஜிம்மி கார்ட்டர் 100 வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அமெரிக்காவின் 39வது அதிபராக ஜனநாயக கட்சி சார்பாக 1971 81 ஒரு பதவியில் இருந்தார். 1978 இந்தியாவுக்கு வருகை தந்த அவருடைய ஞாபகார்த்தமாக ஹரியானாவில் காற்றற்புரி அப்படிங்கிற பேரில் அவருடைய ஞாபகார்த்தம் ஒரு கிராமமே உருவாக்கப்பட்டிருக்குது. 1979 இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட காரணமாக இருந்தவர். தன்னுடைய பணி ஓய்வுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழலுக்கு எதிரான பிரச்சனைகள், அணு ஆயுத குறைப்பு, உலகில் போர் இல்லாத சூழலுக்காக ஒரு பாடுபட்டார். அந்த அடிப்படையில் 2002 அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் வந்து நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.